இல்ல, நான் தான் சக்தி கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அது சரிம்மா, நீ யோசிச்சதும் சரிதான், பரவாயில்ல. சரி விடுங்க, வந்துட்டீல்ல, பார்த்துக்கலாம். எப்படி இவ்வளோ சீக்கிரமா வந்தீங்க? அப்பா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. ஓஹோ, ஏம்மா அவருக்கு எதுக்கு தேவையில்லாத வீண் செலவு? எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா ஏஜென்ட் சொல்லி போட்டுருப்போம்ல. என்னப்பா? ஆமாண்ணே. இப்ப என்ன ஆச்சுப்பா? பொண்ணு மாப்பிளைக்கு தானே செலவு பண்ணிருக்காரு, அதெல்லாம் முறைதான். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏமா அதை தப்புன்னு சொல்லலாமா? எதுக்கு அவருக்கு வீண் செலவுன்னு சொல்றேன். சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்கப்பா, போங்க. சரணி, உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, அத்தா நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஏன்னா அவங்க பாவம் பதட்டத்திலே இருக்க போறாங்க. சரியா? சரிங்க மாமா. சரி போங்க. சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல நீ நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். சரி போடா போடா, போய் ரெஸ்ட் எடு. ஏய், எதுக்கு இப்படி சிறுப்புல தனமா நடந்துக்கிற? எதுக்கு அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்ட? அவளை ஏண்டா வேற? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன செய்யறதுன்னு பதறி போய் பொண்ணு போட்டா. பெத்தவளை விட உன் தம்பி மாமியார் வீட்டுல சீராடுறது தான் முக்கியமா? ஏன் உசுரை பத்தி கவலை இல்லையா உங்களுக்கு? என்னம்மா நீ? ஏம்மா உனக்கெல்லாம் ஒன்றும் வராதுமா, 100 வயசுக்கு மேலே நல்லா இருப்பம்மா. ஏம்மா நல்லா சாப்பிடுமா, உனக்கு என்னம்மா? பயப்படாத, நல்லா சாப்பிடு. முதல்ல அம்மாவுக்கு என்ன பார்த்து வைங்கம்மா. நீங்க சரி சாப்பிடுங்க. பாருங்க. நீங்க சாப்பிடுங்க. இல்லம்மா, நாங்கள் காலையில போயிட்டோம்ல கிளம்பி, வெளியே மெஸ்ஸில் சாப்பிட்டோம். பாருங்க அம்மா பாருங்க. சரி வாரணப்பா. அண்ணே, அந்த ஒத்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேண்ணே. போயிட்டு வந்துரு. அந்த பொன்றாமட்ட பணம் என்ன ஆச்சுங்களே? சரி கேட்டுமா. எழுதுன்னு எழுதி வரேண்ணே, வரமா. வாங்கும்போது பல்லு எழுச்சிக்கிட்டு வாங்குறாங்க, கொடுக்கணும்னா கசக்குது. அம்மா என்னம்மா போட்டோ பத்தி எதுவுமே கேட்கல? இருக்கட்டண்டி, பெரியவன் இருந்தானேன்னு பேசாம இருந்த. அந்த சக்தி பையில கூப்பிட்டு தனியா வச்சுக்கிறேன் சங்கதி. சரி. என்ன சங்கதி அத்தை? ரொம்ப முக்கியம். வேடி இட்லிய. ச்சே, சீன் பெருசா இருக்கும்னு பார்த்தேன், கடைசியில இவ்ளோ சப்பையா முடிஞ்சு போச்சு. இத தரேன். ஏண்டி போய் சேரணும்னு பாத்துக்கிட்டே நிக்கிறியா? ஐயோ அத்தை, நான் போய் உன் தோரணை அப்படிதான் இருக்கு. என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத்தை அத்தை சொத்தனிட்டு இட்லி வேணுமா? ஒரு தோசை ஊத்திட்டு வா. சரி அத்தை. என்னடி நின்னுட்டு இருக்கீங்க? ஆகணுமா இல்லையா? தோ போறேன். அறிவு கெட்டவளுங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களே, இனிமே சாப்பாடுக்கு என்ன பண்றது? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்து. வரலாமா? வாமா வா. சென்னையில இருந்து வரப்போ நிறைய வாங்கிட்டு வரணும்னு பிளான் பண்ணிருந்தேன். திடீர்னு அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னதும் எதுவும் வாங்க முடியல, அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அப்ப இது இது ரெசார்ட்ல வாங்கினது. சாக்லேட் எல்லாம் நீங்க சாப்பிட வாங்குனீங்களா? இல்ல இல்ல, உங்க எல்லாருக்காகவும் தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். ஜனனி, ஏன் இப்படி சீக்கிரமா சென்னையில இருந்து கிளம்பி வந்த? இல்ல, அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றப்போ எப்படி வராம இருக்க முடியும்? அதான பிளானு. என்ன என்ன பிளான்? இல்ல, இப்படி பிளான் எல்லாம் பாதிலே நின்னு போச்சே, அத சொன்னேன். ராணி அக்கால நேத்து வாழைக்காய் பொடிமா சூப்பரா வச்சிருந்தாங்க. நான் இப்ப செஞ்சேன். ஆமாக்கா, நீங்க தானே செஞ்சீங்க. எல்லாம் மறந்துடுவாங்க. அது அத்தைக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு வெட்டு வெட்டிட்டாக. அது கேஸ் ஏறி போய் நெஞ்சில சுறுசுறுன்னு இருந்திருக்கும்.
அதுக்குள்ள ஆதிரா அதை வந்து நெஞ்சு வலி அது இதுன்னு பெரிய பிரச்சனையாக்கிட்டா. ஜனனி, ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இனிமே எங்கிட்டாவது போனேன்னா இந்த சோஷியல் மீடியால போட்டோ எல்லாம் போடாத. உன் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிரு. ஏன்? அது ஊர்க்கண்ணு முழுக்க உன் மேலதான் இருக்கா. அது திஷ்டி பட்டா மாதிரி பாதிலே வந்துட்ட பாரு, அதுக்காக சொல்லுதேன். பரவாயில்ல, சென்னை தானே, எப்ப வேணாலும் போய்க்கலாம். மறு வீட்டுக்கு ஒரு நாள் தாமா போக முடியும். ராணி சும்மா இரு. இல்லக்கா, இனிமே விட்டாதானே போக முடியும். நிறைய வேலை கிடக்கும், லீவ் தர மாட்டாக. ஆமா ஆமா ஆமா, ஒர்க் ஆரம்பிச்சிட்டா பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். ஆமாமா, அதுதான் சொல்லுதேன், ஒர்க் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நாங்க டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வரோம். இல்லக்கா, ஃப்ளைட்லயே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டோம், டைரக்டா லஞ்சே சாப்பிட்டுடுறேன். ஓ, ஃப்ளைட்ல சாப்பாடு நல்லா இருக்குமா? நீங்க ரெகுலரா ஃப்ளைட்ல போறவங்க தானே, உங்களுக்கு தெரியாதுதா? ஆமா, ஆனா நாங்க எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ்ல தான் டிராவல் பண்ணுவோம். அதுவும் மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் தான். டொமஸ்டிக்ல ரொம்ப டிராவல் பண்ண மாட்டோமா. நீ வந்து ஃப்ளைட்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்க வந்தேன். இது ஓகேவா தான் இருக்கு. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, இன்னும் 2 நாள் தானே இருக்கு. ஆமாமா, அப்புறம் ஆபீஸ்க்கு போகணும், நிறைய வேலை இருக்கும் இல்லையா, அதான். சரி, சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிறேன். நான் ஒன்று எடுத்துக்கிறேன். என்னங்க? தேங்க்யூ. ரேணுகாக்கா அங்க இருக்காங்க பின்கட்ல, அங்க கொடுத்துரு. ஓகே, சரி. நீ போய் ரெஸ்ட் எடு, ஏதா வேணா சொல்லி அனுப்பு. சரி. பாவம்க்கா அந்த பிள்ளை நிம்மதியா சென்னைக்கு போச்சு. அது பொறுக்காம அந்த நெட்டுக்கோக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருச்சு. என்ன சொல்ற? இல்லக்கா, இவங்க ஏதோ ரெசார்ட் போயிருக்காக. ஜனனி தங்கச்சி இருக்குல்ல, அங்க எடுத்த போட்டோவெல்லாம் இந்த சோஷியல் மீடியால போட்டிருக்கு. அது கரெக்டா இந்த ஆதிராக்கன்ல தான் படணுமா. அது கொண்டு போய் அத்தைட்ட காமிச்சு ஒரு நெஞ்சுவலி டிராமா பண்ணி வர வச்சுட்டாங்க. இருக்கட்டும், வந்து அந்த பொடி அரைச்சு கொடுங்க, இந்த பொடி அரைச்சு கொடுங்க, மூஞ்சில பூசணும்னு கேக்கும்ல, அப்ப நல்லா ப்ளீச்சிங் பவுடரையும் சேர்த்து அரைச்சு கொடுக்குறேன். சும்மா ரெடி, வேலையை பாருவா. அதுதானே எப்பயும் பாக்குறோம். சாக்லேட் கொடுத்துட்டு போயிருக்கா, நான் முதல்ல சாக்லேட் தான் சாப்பிடுவேன். எனக்கு ரெஸ்ட் இப்ப பாருங்க. ஆமா ஆமா. நந்தினி, நந்தினி, இந்த கிழவி இந்த வீட்ல யார கூப்பிடனாலும் என் பேரை தான் சொல்லி கூப்பிடுது. நான் பேரை மாத்திட்டு போறேன்க்கா. கூப்பிடுறாங்க, போங்க. நான் சாக்லேட் சாப்பிட்டு போவேன். எங்க இருக்க? சீக்கிரம் வா. நந்தினி போ. நந்தினி, பாத்து பாத்து அடைச்சுக்க கூட அப்புறமா வந்து சாப்பிடு. போ போ. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் பாவம் ஜனனி பாவம், நாளை காலை கோலம். அம்மா, என்னப்பா நடக்குதுங்க? உங்க அண்ணன் இந்த ஊருக்குள்ள எம்புட்டு பேரை எடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு எம்புட்டு மரியாதை. அம்புட்டியும் அடமானம் வச்சுட்டு மெட்ராஸ்ல அந்த நாச்சியப்பன் குடும்பத்தோட கூத்தடிச்சிட்டு வந்து நிக்கிற. அம்மா, எனக்கு ஒன்றும் விளங்கலம்மா. ஆமாண்டா, உனக்கு மதுரைக்கு வந்தா ஒண்ணுமே விளங்காதே. மறு வீட்டுக்கு போன மாப்பிள்ளை என்னடா செய்யணும்? ரூம்ல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கணும். காப்பில இருந்து கறி வரைக்கும் எல்லாம் கையில கொண்டு வந்து சவரட்டனை பண்ணணும். அம்மா, சீ, வாய மூடு. மாப்பிள்ளை முறுக்கோட மறு வீட்டுக்கு போயிட்டு வாடான்னு அனுப்பிச்சா, அங்கே போய் அந்த தெருக்கூத்தாடி குடும்பத்தோட கடற்கரையில குமாலம் போட்டு வந்திருக்க. ஓடி போய் கல்யாணம் பண்ண குடும்பத்துல பொண்ணு எடுத்தா தப்புங்கிறது இப்பதான் புரியுது. அம்மா, என்னடா, என்ன குரல் ஒசத்தி பேசுற? உன் மாமியார் வீட்டாரை பத்தி சொன்னா பொத்துக்கிட்டு வருதோ? அம்மா, நீ என்ன சொல்றேன்னு சத்தியமா எனக்கு விளங்கலம்மா. இரு, இப்ப விளங்க வைக்கிறேன்.
டேய் தர்ஷா, அப்பதா இங்க வாடா. இதோ வரேன். அவன் வரட்டும், எல்லாம் தானா விளங்கும். என்ன அப்பதா? எனக்கு காட்டின படத்தை உன் சித்தப்பனுக்கு காட்டு. இந்தாங்க புடிங்க. டேய் உனக்கு ஏதுடா அதெல்லாம்? அதான் அஞ்சனா ராத் ஐடியில் எல்லாமே ஓப்பனாகவே இருக்கே. அவங்க பேஜில் எல்லாமே போட்டிருக்கு. என்னடா முழிக்கிற? மாமியார் வீட்டுல மருமக இப்படியா இருக்கிறது? வெக்கமா இல்ல உனக்கு? மாமியார் தோள் மேல கை போட்டு நிக்கிற. என்னடா கன்றாவி இதெல்லாம்? அம்மா அவங்க மகன் மாதிரின்னு சொன்னாங்கம்மா. ஓ, சொல்லுவான் அந்த மேனாமினிக்கு. அசிங்கமா கண்டது எல்லாம் மாட்டிக்கிட்டு அவ ஆத்தாளா, இந்த மகராச மகனா? ப்பு. இத பாரு, எவ என்ன சொன்னாலும் உன்னை பெத்த ஆத்தாக்காரி குத்துக்கல்லாட்டம் உயிரோட நிக்கிறேன். வேற எவளும் தேவையில்லை உனக்கு, விளங்குதா? சொல்றது உரைக்குதான்னு கேக்குறேன். ம் இன்னாரு புள்ள, இன்னாரு தம்பி, இன்னாரு பேரன்னு அப்படி இருக்கணும். உன் விருந்து மருந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நீ போய் உன் சோலிய பாரு. அந்த மகாராணி ஏசி ரூம்ல வாங்கி கொடுத்தா இல்ல, அந்த சோலியை தான் சொல்றேன். போ, கிளம்பு. டே இங்க வா. ஆ? இனி தினமும் வெள்ளனை எழுந்திருச்சு போயிடணும். பைய வந்தா போதும், விளங்குதா? ம் சரி. ம். டேய், உனக்கும் தாண்டா சொல்றேன், இதே சோலியா தெரியாதே. படிப்ப பாரு. என் நேரமும் போனை வச்சு நோண்டிக்கிட்டு போடா போ. சார் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது சார். ஓகே ஓகே சார், வெயிட் பண்ணுறோம் சார். நீங்கள் மட்டும் கொஞ்சம் இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் சார். ஓகே சார். தேங்க்யூ. நான் அப்பவே கோயம்புத்தூர் போலான்னு சொன்னேன். நீங்க தான் வருஷம் போற இடம் வேண்டாம், இந்த வருஷம் என் ஃப்ரெண்டு கம்பெனிக்கு போலான்னு பந்தாவா கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ கடைசி நேரத்துல உங்க ஃப்ரெண்டு காலை வாரிட்டாரு. மேம், அவர் மைண்ட் வச்சது இண்டஸ்ட்ரியல் விசிட் இல்ல, கொடைக்கானல். சும்மா இருப்பா மேடம். நான் எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். லெட்ரு கூட வாங்கிட்டேன் மேடம். ஆனால் இங்கே வந்தால் சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு கவுத்துட்டானுங்க. படிக்காதவனை இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு. நம்ம ரூல்ஸு அவனுக்கு புரியலை, அவன் பேசுறது நமக்கு செட் ஆகலை. Sir, good afternoon, sir. As you know very well, we came to Madurai for an industrial visit. இங்கே கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் சார். என்ன ப்ராப்ளம் சார்? ஒரு ப்ராப்ளம் இல்லை சார். இங்கே இண்டஸ்ட்ரியல் விசிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. முடிச்சுட்டு பக்காவாக சர்டிஃபிகேட்டோட தான் சார் வருவோம். சரி, தேங்க்யூ சார். மேடம், அங்கே பாருங்க. அவரு யாருன்னு தெரியுதா மேடம்? தெரியலையே சார். He is one of the top industrialist in மதுரை மேடம். அவரு ரன் பண்ணாத கம்பெனியே மதுரையில் இல்லை மேடம். மினிஸ்டர் வரைக்கும் இன்ஃப்ளூயன்சர் ஆளு மதுரையில். அவர் தம்பிக்கு தான் என் எக்ஸ் ஸ்டூடெண்ட், நம்ம காலேஜ் டாப்பர் ஜனனியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. She must also be running a company by herself now. ஜனனி அக்காவா? எஸ், யூ ஆர் கரெக்ட். ஜனனியை பிடிச்சோம்னா நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ப்ரொஃபசர், ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன்மா. ஹவ் ஆர் யூ? ஐ எம் வெரி ஃபைன் சார். சூப்பர்மா.
ஜனனி, எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் வேணும்மா, ப்ளீஸ். சொல்லுங்க சார். ஜனனி, நான் இப்போ நடுத்தருவில் நிற்கிறேம்மா. நீ தான் என்ன சேவ் பண்ண முடியும். என்ன சார் சொல்றீங்க? லெட் மீ டெல் யூ தி ஹோல் ஸ்டோரி. நம்ம காலேஜ் பசங்களை கூட்டிகிட்டு, அதாம்மா உன் பேட்சுக்கு அடுத்த பேட்ச்சு, அவங்கள கூட்டிகிட்டு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்காக மதுரைக்கு வந்திருக்கேம்மா. வாவ், சூப்பர் சார். நாட் ரியலிம்மா. என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியை ரெஃபர் பண்ணா. பட் கடைசி நேரத்தில் ஒரு ப்ராப்ளம். சர்டிஃபிகேட் தரமாட்டேங்கிறாங்க. எப்படிம்மா சர்டிஃபிகேட் இல்லாமல் நம்ம காலேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க? நீ தாம்மா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இது உன் ஊர், நீ பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலியில் வேற இருக்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த விசிட்டுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூம்மா. எப்போ சார் வேணும்? இன்னைக்குமா? ஆ, நைட்டு கொடைக்கானல் போகலான்னு பிளானு. 2 நாள் அங்கே ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. சீசன் வேற, தள்ளி போட்டா அப்புறம் ஸ்டே கிடைக்காதுமா. கேர்ள்ஸ் வேற இருக்காங்க. பிளான் படி போனாதாம்மா சரியா வரும். ஜனனி, கொஞ்சம் இன்னைக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன்னா பெட்டராக இருக்கும்மா. சார் என்ன மாதிரி ஃபேக்டரி வேணும்? என்ன ஃபேக்டரினாலும் ஓகேம்மா, பட் சர்டிஃபிகேட் வேணும்மா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே சார், நீங்க அங்கேயே இருங்க, நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கால் பண்றேன். ஷுவர்மா, ஷுவர். கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுமா. உன் ரிப்ளைக்காக தான் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். யா சார். இப்ப என்னத்துக்கு அது கூட போராடிக்கிட்டு இருக்க? அக்கா, இதுக்குள்ளதான் புது புளி வச்சிருக்கேன். அக்கா, மாமா வெளியே போயிருக்காங்களா? ம், ஓகே. என்ன எதுக்கு இவன் மாமாவை கேட்டுட்டு இருக்கா? தெரியலையே, எது கேட்டாலும். என்னங்க? வச்சிரு. மாமா வேலை விஷயமா பிஸியா இருப்பாரு போல இருக்கு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நாமளே போயிட்டு வந்துடலாம். இது என்ன செஞ்சா திறக்கும்னே தெரிய ஈஸ்வரி மாட்டேங்குது. அக்கா, ஒரு சின்ன ஹெல்ப். நான் உங்க ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்னக்கா இந்த ஜனனி பொண்ணு அவ பாட்டுக்கு வந்தா கிளம்புறன்ட்டு போயிட்டா, எந்த விவரமும் சொல்ல மாட்டேங்கிறா. ஐயோ, இப்ப எங்கேயோ கிளம்பி போயிட்டாலே. அத்தைக்கு தெரிஞ்சா அம்பிட்டுதான். மத்தளம் கூட 2 பக்கம் தான் அடி வாங்கும், ஆனா நம்ம தான் எல்லா பக்கமும் இடி வாங்குறோம். இவ எங்க போனா என்ன ஆக போகுது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அக்கா, இந்த பொண்ணு உங்களை பிரச்சனையில மாட்டி விடாம விடாது போல இருக்கு, பாத்துக்கங்க. அவளுக்கு எப்படி தெரியும் நம்மளோட உண்மையான நிலைமை? ஐயே, இன்னைக்கு தெரிஞ்சிடணும்க்கா, தெரிஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு தெரிஞ்சிரும் பாருங்க. இதுக்கு மேலலாம் மாமா ஏதோ பண்ண போறாரு. போச்சு போச்சு. சரி சரி, புலம்புறதை நிறுத்திட்டு அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணு போ. இது வேற ஒரு உசுர வாங்க. இங்க போற இவ. வாங்கப்பா. ஜனனி, உங்ககிட்டருந்து கால் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய ரிலீஃப் ஆச்சு. இதெல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு விஷயமே இல்லைம்மா. ஆனால் எத்தனை ஸ்டூடெண்ட்டோட கெரியருக்கு இது பெரிய சப்போர்ட் தெரியுமா? ஸோ கிரேட் ஆஃப் யூம்மா. சார், ஆக்சுவலி நானே இந்த ஃபேக்டரிக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. யூ டோன்ட் வரிம்மா, எப்படி இருந்தாலும் நாங்கள் மேட்ச் பண்ணிக்கிறோம். ஓகேயா? மேனேஜர் இருக்காரா? உள்ள இருக்கார் மேடம், போங்க. வாங்க. வாங்கப்பா, வாங்க. வாங்க சார். சார், என்னப்பா? என்ன சார் இது? சப்ஜெக்ட்டுக்கும் ஃபேக்டரிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. சும்மா அப்படியே நீங்கள் தியரி பேப்பரில் எல்லாம் கரெக்டாக எழுதி கிழிச்சிடுறீங்களோ? அந்த பொண்ணு ஏதோ பெரிய மனசு பண்ணி விசிட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கு, அதான் போய். அதுக்கு இல்லை சார், ரிப்போர்ட் எப்படி? இப்போ ரிப்போர்ட்டு முக்கியமா, கொடைக்கானல் விசிட்டு முக்கியமா? கொடைக்கானல் தான் சார்.
அப்போ மண்டை மூளை யூஸ் பண்ணி ரிப்போர்ட் மேட்ச் பண்ணி எழுது. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம். நீங்க? நான் சக்தியோட வைஃப், ஈஸ்வரி மேடமோட கோ சிஸ்டர். நீங்க குணசேகரன் சார் வீட்டு மருமகளா மேடம்? ம். சாரி மேடம், ஐ எம் ரியலி சாரி. கல்யாணத்துக்கு நான் வரல, அதான் உங்களை அடையாளம் தெரியல. சாரி மேடம். இட்ஸ் ஓகே. இவங்கெல்லாம் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. நான் படிச்ச காலேஜ்ல இருந்து ஃபேக்டரி விசிட்காக வந்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். மேடம், குணசேகரன் சார் ஒரு வார்த்தை கூட இத பத்தி சொல்லலையே. நாங்க வந்தது அவருக்கு தெரியாது. என்ன மேடம் சொல்றீங்க? சாருக்கு தெரியாதா? ஆமா, அவருக்கு கன்வே பண்ண நான் ஃபோன் பண்ணேன், ஆனா ரீச் பண்ண முடியல. பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு. ஆஹா இல்ல, நான் சொன்ன ஓகே தான் சொல்லுவாரு. இல்ல மேடம், இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணாம நீங்க இப்படி திடீர்னு வந்து விசிட்னு சொன்னா எப்படி மேடம்?